தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:10. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர், ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த சங்கீதத்தில் தாவீது கூறுகின்றார், எல்லா ஜாதிகளும் அவரை வளைந்து கொண்டு அவருக்கு தீங்கு செய்தார்களாம். ஆனால் அவர் கூறுகின்றார், மனிதருடைய சூழ்ச்சிகளும் அவரை சூழ்ந்து கொண்டது, பகைவர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை துன்பப்படுத்தினார்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஆயுதங்களினாலும் அவர்களை மேற்கொள்ளவில்லை, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, எவ்வளவு விசுவாசம் பார்த்தீர்களா? ஆயுதங்கள் சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு பெரிய மன்னர் தான், நிறைய போர்ச்சவர்கள் அவர்களுடன் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் அழிப்பேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, நாம் நம் வாழ்க்கையில் எதிரிகளை எப்படி அழிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம்? அழிக்கவே வேண்டாம். நாம் அவர்களை அழிக்க வேண்டிய தேவையே இல்லை. நாம் கர்த்தரை மட்டும் நம்பி அவரிடம் மட்டும் நாம் கூறிக்கொண்டு, இப்படி என்னை துன்பப்படுத்துகின்றார்கள் அப்பா, நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் கூறிவிட்டால் போதும். அவர்கள் ஏன் அழிய வேண்டும்? அவர்களுடைய மனதை கர்த்தர் மாற்றி அவர்களை நம் பக்கம் திருப்ப நம் தேவன் வல்லவராய் இருக்கின்றார். அவருக்கு தெரியும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்களுடைய இதயத்தை மாற்ற வேண்டுமா என்று அவர் பார்த்துக் கொள்வார். ஆம், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் துதி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த எதிரிகள் நான் எந்த தவறும் செய்யாமலே என்னை வெறுக்கின்றார்கள், என்னை ஒதுக்குகின்றார்கள், என்னை வேதனைப்படுத்துகின்றார்கள், எனக்கு துன்பம் தருகின்றார்கள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நாம் அவருடைய நாமத்தை கூறிக்கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம் எதிரிகளை அவர் பார்த்துக் கொள்வார். தாவீது கர்த்தருடைய நாமத்தினால் அவர் எதிரிகளை அழித்தது போன்று நாமும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு துதி செலுத்திக் கொண்டே இருப்போம். நம் எதிரிகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தாவீது உமது நாமத்தினால் அவர் எதிரிகளை அழித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பா, நாங்களும் எங்கள் எதிரிகளை உமது பாதத்தில் வைக்கின்றோம். உமது நாமத்திற்கு இன்றிலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் மட்டுமே செலுத்திக் கொண்டிருப்போம். எங்கள் எதிரிகளை பற்றி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ, உறுதியளிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு பலப்படுத்துங்க. நாமத்தை மட்டுமே நம்பி எதிரிகளை எங்கள் சிந்தனையில் வைக்காமல் உமது பாதத்தில் வைத்து உம்மிடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ கிருபை தாங்க. எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமென்.